வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குயிக் ஒன் பாட் ரெசிபி. இன்றைக்கி லஞ்சு, அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றா செஞ்சு முடிச்சிடணும். ஒரு ½ செஞ்சு எடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுத்துருவீங்க. ஹாட் பாக்ஸில் மத்தியானம் லஞ்சுக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் உங்களுக்கும் இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு ரெசிபி. முட்டை சாப்பிடுவீங்கன்னா முட்டை போட்டு செய்யுங்க. முட்டை சாப்பிடாதவங்க பிளெயின் குஸ்காவாக செய்யலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் அரை மணி நேரத்தில் செஞ்சு அசத்திடலாம். ஸோ அடிகனமான ஒரு பாத்திரமோ இல்லை குக்கரோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். குக்கர்லேயும் இதை செய்யலாம், பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 4 பேர் சாப்பிட்றதுக்கு குவான்டிட்டி. அரை கிலோ பாஸ்மதி அரிசியில் நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், நார்மல் அரிசிலையும் செய்யலாம். பட் பாஸ்மதியில் செஞ்சிங்கன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நான் இன்றைக்கி பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எதுவுமே போட போகிறதில்ல. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் எப்பயும் போல் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கட்டும். ஸோ தக்காளியும் அதே அளவு ஒரு 3 தக்காளியை நீளமாக வெட்டி வச்சுக்குங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுதும் இதோட சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டும் தக்காளியும் சேர்ந்து வதங்கும் போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது நம்மளுடைய ஸ்பெஷல் சென்னை ஸ்டைல் பாய் பிரியாணி மசாலா. ஸோ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஸோ இந்த நம்மளோட பாய் பிரியாணி மசாலா போடும்போது நம்ம தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ஸோ குழந்தைங்க அதெல்லாம் தனித்தனியாக பொறுக்கி வைப்பாங்க அப்படின்றதும் நமக்கு வேண்டாம். ஸோ எல்லாமே இந்த மசாலாவில் இருக்குது. இந்த பிரியாணிக்கு தேவையான அத்தனை டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இந்த ஒரு மசாலாவில் உங்களுக்கு கிடச்சிடும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மளுடைய மசாலாவில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஸோ கூடவே ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கும் போது கொஞ்சம் ஃப்ளேமை சின்னதில் வச்சுடுங்க. நம்ம செந்தூர் மசாலாவில் 2 வகையான பிரியாணி மசாலா இருக்குது. ஒன்று திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி மசாலா, அதாவது சீரக சம்பா அரிசி போட்டு செய்வ பிரியாணி மசாலா. இன்னொன்று பாஸ்மதி அரிசியில் சென்னை ஸ்டைல் பாய் பிரியாணி மசாலா. ஸோ இப்போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிம்மரில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அந்த பச்சை வாசனெல்லாம் போட்டும் தக்காளியும் நல்லா குழஞ்சி அப்படியே ஒரு கிரேவியாக வந்துடும் நமக்கு. இப்போ நான் 3 கப் அரிசி, அதாவது அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 6 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஸோ உங்கள் அரிசி கொஞ்சம் நல்ல பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி 1 கப்புக்கு 2 கப்பு வைங்க. இல்லை கொஞ்சம் புது அரிசி மாதிரி இருக்குன்னா 1.25 கப்பு வச்சிங்கன்னா போதும். அரிசி நல்லா 20 நிமிஷம் ஊறி இருக்குது. நான் 4 முட்டை வேக வச்சு எடுத்து அதில் ஒரு 4-5 இடத்துல இப்படி 2 கீரல் போட்டு வச்சுருக்கேன். 4 முட்டை இல்லை, நீங்கள் 8 முட்டை கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். இன்றைக்கி செய்கிறது வந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குவான்டிட்டி. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. ஸோ தண்ணி இல்லாமல் அரிசியை வடிகட்டி வச்சுப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு தடவை உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ ரைஸை உள்ளே போட்டுடலாம். ரைஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் புளிப்பு இருந்ததுன்னா லெமன் புளிய தேவையில்லை, இல்லைன்னா ஒரு அரை மூடி மட்டும் லெமன் புளிஞ்சிக்கலாம். இந்த டைமில் என் தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, அதனால் நான் லெமன் புளியலை. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலலாம் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா தண்ணியை இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 3/4 பதம் நல்ல தண்ணியை இழுத்து இப்படி ரைஸ் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முட்டையை இப்போ உள்ளே போட்டுடுங்க.
உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே தூக்கி நான் இப்போ ஒரு தோசைக்கல் மேலே வச்சுட்டேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்களா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். இது அப்படியே முட்டையை உள்ளே போட்டுடலாம். முட்டையை வந்து நல்லா அந்த ரைஸ்க்குள்ளே அப்படியே அழுத்தி விட்டுடுங்க. அப்போ அந்த அதோடய ஃப்ளேவர்லாம் முட்டையிலையும் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா டைட்டாக ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் மேலே வச்சுருக்கேன். அது தம் மாதிரி அப்படியே இருக்கட்டும். மேலாப்பில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடும். கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மேலே ஒரு வெயிட் கூட வச்சுக்கோங்க தேவைப்பட்டா. ப்ரெஷ் குக்கர்னால் தேவையில்லை, உங்களுக்கு குக்கரில் வைக்கிறீங்கன்னா தேவையில்லை. ஸோ கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. திறக்கும் போதே நல்லா நம்மளுடைய அந்த பிரியாணி மசாலா செஞ்சதுனால எக்ஸாக்டாக ஒரு பிரியாணி அதோடய ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். மறுபடியும் அதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே செஞ்சுக்கலாம். கரெக்டாக 5 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான முட்டை பிரியாணி. முட்டை போடலைன்னா ப்ளெயின் குஸ்கா. ஸோ 1/2 hour தான் உங்களுக்கு டைம், வேலை முடிஞ்சுது. இதுக்கு ஒரு ரைத்தா மட்டும் இருந்தால் போகிறோம். நல்லா வெள்ளரிக்காயும் வெங்காயம் போட்டு ஒரு தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பரான ஒரு லன்ச் இது. நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் காலையிலே செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம். மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கும் நீங்களும் வச்சுக்கலாம். ஸோ 2 in 1 ஷாட்டில் உங்களுக்கும் வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.